அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுஷ் ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் ராசியாதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறார். எப்ப? 12ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரி 12க்கு அப்புறம். அது மட்டும் தான் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், சூரிய பகவான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பக்கம் சஞ்சரிக்கிறாங்க. சோ இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பூமி மண் மனை வாகனத்தை பற்றிய கவனம் அதிகரிக்கும். அதாவது லேண்ட் இவ்வளவு போய்கிட்டு இருக்கு, ஒரு வீடு கட்டணும்னா இவ்வளவு செலவாகுது, ஒரு கட்டடம் கட்டணும்னா இவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகும். இன்னும் சொல்ல போனா சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அமைப்புலயோ இல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அமைப்புலயோ இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியாக, அதாவது உங்களுக்கு சக்திக்கு மீறின ஒரு விஷயத்த சரின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சரின்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. இதோட இது என்னன்னா, இப்போ ஒரு பில்டிங் இன்ஜினியரா இருக்கீங்க, பட்ஜெட் கரெக்டா போட்டிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது 50,000 ரூபாய்க்கு வீடு கட்ட முடியாது. ஒரு உதாரணம், 50,000 ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறதா இருந்துச்சுன்னா அதோட செலவு 52,000 ஆகும். 2,000 ரூபாய் உங்க கை காசு செலவு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்னு சொல்ல போனா அதான் அந்த பட்ஜெட் கரெக்டா போட்டிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதே லேண்ட் புரோக்கர்ஸா இருக்கும் பட்சத்தில் உங்களால சமாளிக்க முடியாத ஒரு லேண்ட உங்க தலையில கட்ட பார்ப்பாங்க. அதாவது நீங்க தான் வித்து தரணும்னு நினைப்பாங்க. அது நீங்க எவ்வளவோ பாடுபடுவீங்க, ஆனா அது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ அகலக்கால் வைப்பதற்கு முன்பு நன்றாக ஆய்வு செஞ்சுட்டு அகலக்கால் வைங்க. இதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. காரணம் என்னன்னா, இங்க நீங்க அகலக்கால் வைக்க மாட்டீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா அகலக்கால் வைப்பீங்க. அந்த அகலக்கால் வைப்பதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி தொழில்ல எந்த பின்வாங்குதலும் இருக்காது. இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அகலக்கால் வச்சாலும் அந்த வேலையை நீட்டா கச்சுன்னு முடிச்சு தருவீங்க. நல்ல திறமையான ஆளு, வேலைக்கார ஆளு அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. அதுலயும் ஒரு குறையும் இல்லை. தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேர் மென்மேலும் வளரும். இது காரணம் என்ன? சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு விசேஷ பலனை கொடுக்கும். எல்லாம் நடந்தாலும் அவங்களோட தொழில்துறையில அவங்கதான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாயோட 2 கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் சேர்றாங்க. சோ பலமான அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நிச்சயம் கைகூடி வரும். அதுலயும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, அதாவது வருமானம் இருக்கோ இல்லையோ, தொழில்ல லாபம் இருக்கோ இல்லையோ, நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, அதுல எந்த மாற்றமும் இல்லை.
இன்னும் சொல்ல போனா ப்ராஜெக்டோட ரிசல்ட் ஃபெயிலியர், பட் நம்ம ஆசைப்பட்ட கோல் ப்ராஜெக்டை அடைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள். நஷ்டத்துக்கு செஞ்சாலும் பிடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம்லாம் நீங்க இந்த நேரத்துல பேசுவீங்க. ஸோ தத்துவம் பேசுறது ஒரு பக்கம், பட் ஆனா வருமானத்துக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டே தத்துவம் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் அதிபதி உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மனைவியின் சொல் பேச்ச மீற மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா மனைவி சொல்லை தட்டாத கணவர் அப்படிங்கிற பேரை எடுப்பீங்க. திருமணம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்துல மனைவி அனுசரணையா நடந்து அந்த பாதிப்பை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். டிவோர்ஸ் ஆக போற கேஸ் கூட திடீர்னு வழக்கு மாறி சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடக்கும். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மட்டும் 2வது வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா பயன்படுத்தினா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சீருடை பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி இபி லைன்மேன் இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உச்சமடைகிறார், ராசியாதிபதியோட இணைகிறார். இவங்க 2 பேரோட சூரியன் இணைகிறார். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு என்ன ஆகும்? தொழில்ல நீங்க தான் டாப், நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எந்த குறையும் இருக்காது. ஏன்னா 3 பேருமே 10ஆம் இடத்தை தான் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது தொழில்ல நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. அதே மாதிரி அந்த நன்கொடை கொடுக்கறதுலயும் ஒரு உன்னதமான பேர் எடுப்பீங்க. குடைவல்லல், தர்மவான், தனவான் அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் எடுப்பீங்க. பெயர் தான் எடுப்பீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் நல்லா நடந்தாலும் இந்த செலவுகளையும் நீங்க அதிகப்படுத்திக்குவீங்க இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தேவையில்லாம மேலதிகாரிகளையோ அரசாங்கத்தையோ பகைத்து கொள்ளும் சூழ்நிலையும் நடக்கும். எப்பவுமே ஒருத்தன் கொடுக்கிற கை அப்படின்னு தெரிஞ்சாவே எல்லாரும் உங்களை எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது ஊர்ல பெரிய ஆளா இருக்கிறவங்க உங்களை எதிர்பார்த்து வருவாங்க. அதனால உங்களுக்கு பகை வரலாம், இல்லாட்டி பிரச்சனை வரலாம், சண்டை வரலாம், இல்லாட்டி வேற ஏதாவது அவங்களே உங்க தொழிலை முடக்கிற மாதிரி உண்டான வேலைகள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா நடந்துக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன? உச்ச செவ்வாயோட சூரியன் சேர்றது ரத்தம் வேகமாக செயல்படுகிறது, உடம்புல ரத்த ஓட்டம் வேகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பால ஏதாவது பிளாக்கேஜ் மாதிரி ஏற்படலாம். திடீர் ப்ரெஷர் அதிகம், சிம்பிளா சொல்லணும்னா நான் ஸ்ட்ரோக் வர மாதிரி அமைப்பு, ஸ்ட்ரோக் வர மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சூரியனோட செவ்வாய் சேர்வதும் ஒரு வகையான பாதிப்பு தான். அது எந்த மாதிரினா ரத்தம் சுண்டி போறது. ஒண்ணு ரத்தம் வேகமா செயல்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்ல ரத்தம் சுண்டி போச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர்றதுனால உடல் வியாதி ஏற்படும். அந்த பாதிப்புகளை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது உண்மையிலே உன்னதமான பலன். அதாவது ராகுக்கு 12ஆம் இடத்துல இந்த 3 கிரகமும் சேருது. இது உண்மையிலே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் கட்டட பணியாளர்களாக, சிவில் இன்ஜினியரா இல்ல கட்டட பணியாளர்களாக அந்த சித்தாள் செங்கல் இந்த மாதிரி உள்ள அமைப்பு இருக்கும், அவங்களுக்கு வருமானம், போதிய வருமானம் அதிகமாகவே கிடைக்கும். கூலி தொழிலாளிகளாக இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது டைரக்டா அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களோட அடிமட்ட லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்குத்தான் பணியாட்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணம் அதிகமா இந்த காலகட்டத்துல நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஜனவரி 12க்கு அப்புறம், ஜனவரி 12, 15க்கு அப்புறம். காரணம் என்னன்னா அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து மகரத்துக்குள்ள போறது அவங்களுக்கு அந்த வேலை பார்க்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் தன்மையை கொடுத்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு திருமண அமைப்பு நிச்சயம் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் திருமண அமைப்பு உண்டு. காரணம் என்னன்னா ராகு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். செவ்வாய் உச்சமாகுது, ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சம், ராசிக்கு 2ஆம் அதிபதி உச்சம். அப்படிங்கும்போது வருமானத்தை ஒரேடியா அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஆண் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் அதிகமா கொடுத்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறது கூட செட் ஆக வச்சு திருமண அமைப்பை கொடுத்துரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி
நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலியமா புதிய தொழில் அறிமுகமாகிறது, இல்ல புதுமையான பேச்சுக்கள் அறிமுகமாகுது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஊக்கம் உதவி இந்த மாதிரி கிடைக்கிறது. எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமான விஷயங்கள் தான் நடக்குது. சோ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதை பார்த்து பயப்பட வேண்டாம், முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறார். அப்ப தொழில நல்லா நடக்கும். நீங்க முன்னேறி போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கடன் வாங்கி முன்னேறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இந்த நேரத்துல. இந்த லோன் வாங்கி இதை சரி பண்ணி இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். லோன் கொடுக்கறதுக்கு நண்பர்கள் முன்னாடி வருவாங்க. சோ இது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான். செவ்வாய் காரகத்துவமான கட்டுமான பணியோ, எலக்ட்ரிக்கல் கடையோ, இல்லாட்டி அந்த செவ்வாய்க்குரிய அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களையோ, ஏதோ வெல்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயோ இருந்தீங்கன்னா, வேணா இதெல்லாம் தொழில்கள். இந்த தொழில்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல தொழிலை மேற்படுத்த கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க. சோ ஜனன ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க இதை செய்யலாம் அப்படிங்கறத சொல்லலாம். ரியல் எஸ்டேட் அடிவர்களாக இருக்கும் போதுல கூட சொந்தமா இடத்த வாங்கி போட்டு கூட நீங்க ஸ்டெப் எடுத்து பண்ணலாம், தப்பு இல்லை. காரணம் என்ன, இந்த நேரத்துல உங்களோட மனக்கலக்கங்கள் தான் உங்களோட தொழிலை முன்னேற்றாம அப்படியே இறுக்கி வச்சிருக்கீங்க ஒழிய மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். நட்சத்திராதிபதி வக்ரம். உடம்புக்கும் மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. குறிப்பா உங்களுக்கு இந்த அடிவயிற்று பகுதிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்புகள் இருக்கும், கழிவுகள் வெளியேற்றம் சம்பந்தப்பட்ட பகுதிகளெல்லாம் பாதிப்பு இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. குறிப்பா லேட் நைட்ல சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இன்னும் சொல்ல போனா அந்த லேட்டா சாப்பிட்றதுனால தான் பல வியாதிகள் வர்றதுக்கு நீங்களே வழிவகுக்கிற மாதிரி அப்படிங்கிறத சொல்லலாம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். சரிங்களா? அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய சிக்கல்கள் ஏற்படும். பெற்றோர்கள்ட்ட தேவையில்லாம அடி வாங்குவீங்க, வாத்தியர்கள்ட்ட தேவையில்லாம அடி வாங்குவீங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.